இந்த ஜூஸ் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மையே கிடையாது. இந்த ஜூஸ்ல பல நன்மைகள் இருக்கு. ஏன் இந்த ஒரு பழத்தை பத்தி பைபிள்லயே போட்டிருக்குன்னா பாத்துக்குங்களேன். பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ்ல என்னென்னலாம் நன்மைகள் இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல தூக்கமின்மையை குறைக்கிற ஸ்பெஷாலிட்டி இந்த ஜூஸ்ல இருக்கு. இதை குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். ரெண்டாவது, தொண்டை வாயில இருக்க புண்ணை ஆத்திர சக்தி இந்த ஜூஸ்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஜிம்முக்கு போறவங்களாம் இந்த ஜூஸை குடிச்சா உடல் வலிமையாகிற சக்தி இந்த ஜூஸ்ல இருக்கு. ஏன் கேன்சரை குணமாக்குற சக்தி கூட இந்த அத்திப்பழத்துல இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க கூட இந்த ஜூஸை குடிச்சா சரியாயிடும். அப்புறம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பைபிள்ல எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜாக்கு அடிபட்டப்ப இந்த அத்திப்பழ ஓடத்தான் ட்ரீட்மெண்டாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளோ நன்மைகள் தர இந்த அத்திப்பழ ஜூஸை அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு அதுக்காக மட்டுமே குடிச்சிட்டு இருக்க உங்க தற்குறி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.